இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் இந்த புதிய நாளிலே அன்பின் வாழ்த்துக்கள். ஆதியாகமம் 41 அதிகாரம் 15 உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். பார்வோன் யோசேப்பிடம் சொல்ல ஒரு வார்த்தை, உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன்ப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் ஒரு அந்நிய தேசத்தான், இவன் ஒரு அடிமை, இவன் ஒரு குற்றவாளி, இவன் ஒரு கைதி, இப்படி இவன் துரோகம் பண்ணவன், அப்படி கேள்விப்படலைங்க. இப்ப பார்வோனுக்கு மிக முக்கியமான ஒரு காரியம், அவசர உதவி. அந்த உதவியை செய்வதற்கு சரியான நபர், திறமை உள்ள ஒரு நபர், இதற்கு ஏற்ற ஒரு ஆள் இவன் தான். அவனால மட்டும்தான் இதற்கு பதிலா இருக்க முடியும், உதவியா இருக்க முடியும். இப்படி சொல்லப்பட்ட காரியத்தை பார்வோன் கேட்டார். இன்னைக்கும் இந்த காலை நேரத்துல இந்த வார்த்தையின் மூலமா கர்த்தர் உங்களுக்கு சொல்ல விரும்பும் ஒரு நல்ல செய்தி என்னன்னா, உங்க உயர்வுக்கு, உங்க மேன்மைக்கு, உங்களை குறித்து யார் கேள்விப்படணுமோ அவர்கள் கேள்விப்பட கர்த்தர் உதவி செய்வார். நீங்க நினைக்கலாம், நான் இப்படி இருக்க வேண்டிய ஆள் கிடையாது, நான் இங்க இருக்க வேண்டிய ஆள் கிடையாது, என் நிலைமை இப்படி இருக்க, நான் எவ்வளவோ உயர்வுக்கு போயிருந்திருக்கணும், மேன்மையை அடைஞ்சிருக்கணும், நன்மையை சுதந்திரிச்சிருந்திருக்கணும், பெரிய பதவியில நான் வந்திருக்கணும், அப்படிலாம் நீங்க நினைச்சிருந்திருக்கலாம். இதுவரைக்கும் அது இல்லாம இருந்ததா? இன்று உங்கள் திறமை பேசப்படுகிற ஒரு நாள், உங்களுடைய சிறப்பு அம்சம் எடுத்துரைக்கப்படும் ஒரு நாள். உங்கள்கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு சொல்லி ஒரு மிக முக்கியமான நபர் அறிந்து கொள்ள போகிறார். அப்ப உங்க ஆசீர்வாதத்திற்குன்னு கர்த்தர் யாரை பயன்படுத்த விரும்புகிறாரோ அந்த நபர் உங்களை குறித்து கேள்விப்பட போறாங்க. வாசிப்பதில் தேறினவன் என்று தாவீது ஒருத்தன் இருக்கிறான்னு சொல்லி அரண்மனையிலே அறிவிக்கப்பட்டது போல, தானியேல் என்கிற ஒரு நபர் தான் உங்க அப்பா காலத்தில் இப்படிப்பட்ட மறைபொருள்கள், விசேஷமான காரியங்களுக்கு உதவியா இருந்தவன். அவன் அழைத்து வரப்பட்டால் இந்த காரியத்தில் உங்களுக்கு உதவியா இருக்கும் என்று சொல்லப்பட்டது போல, ஒருவேளை நீங்க அந்த இடத்துல இருக்காம இருக்கலாம், உங்களை குறித்த நினைவு யாருக்குமே இல்லாம இருக்கலாம், நீங்க யார் என்ற அறிமுகமே அந்த நபருக்கு இல்லாம இருக்கலாம், அந்த சூழ்நிலை வித்தியாசமா இருக்கலாம். ஆனால் உங்களை குறித்த நல் விசேஷங்கள் வசனிக்கப்படும். இஸ்ரவேலே, உன்னை குறித்து மகிமையானவைகள் பேசப்படும் என்ற வசனத்தின்படி இனி வரக்கூடிய நாட்களில் உங்களை குறித்த நன்மையான காரியங்கள், சிறப்பான காரியங்கள், உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தும் காரியங்கள் பேசப்பட போகிறது. அது நிமித்தம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள், உயர்த்தப்பட போகிறீர்கள், சிறந்த பதவி உங்களுக்கு கிடைக்க போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோக தேவனே, யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்காங்களோ இவர்களுடைய உயர்வுக்கு யார் இவர்களை குறித்து கேள்விப்பட வேண்டுமோ அவர்கள் கேள்விப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.